ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 2/6/2024 வைகாசி மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்க ரேவதி நட்சத்திரம் நிறைந்த நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் சிம்ம ராசி நேயர்கள், அதில் குறிப்பிட்டு பூரம் நட்சத்திரத்து நண்பர்கள். அன்பு நண்பர்களே, நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பூசம், அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் சற்றே யோக நாளாக அமையப்பெறுகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் மற்றும் துலாம் ராசி நேயர்கள். இவங்க கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் நல்ல சுப முகூர்த்த நாள் ஆக அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி, இறைவன் வெங்கடாஜலபதி வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்த நாள், பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்க நண்பர்களே, இன்னைக்கு 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த நாள் எவ்வாறெல்லாம் அமையும் அப்படிங்கிறத பொதுப்பலன் அடிப்படையில் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? மேசத்தை சார்ந்த அஸ்வினி மற்றும் பரணி, இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி வருமான ரீதியாக சிறப்பான நாள். உத்தியோகத்தில் நல்ல மேன்மை பெறுகின்ற நாள். வேலை முடிஞ்சதும் கைமேல் நல்ல காசு கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடியது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் குடும்பம் பொருளாதாரம் சார்ந்து மேன்மை அடைவீர்கள். கிருத்திகை, மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அன்பு நண்பர்களை, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா வீண் குழப்பங்கள், ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் விளையாட்டுத்தனமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஜோக்காகவே எடுத்துவீங்க, ஒரு காமெடியாகவே எடுத்துவீங்க, ஒரு சீரியஸ்னஸாக இல்லாமல் இருப்பீங்க. அதனால் குடும்பத்தில் உங்களுடைய பேர் கெட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி பொறுப்புணர்ச்சியாக இருங்க. அது தொழில் சார்ந்த விஷயம், என்னடா விளையாட்டுத்தனமாக இருக்கு, நீ உன்னை நம்பி தான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், உன்னை நம்பி அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் உங்கள் மீது வந்துடும். அதனால் விளையாட்டுத்தனத்தை இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க குறைக்க வேண்டியது அவசியம். ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்பு கைகூடி வரும். புத்திரபாக்கியம் சார்ந்த நற்செய்தியை கொடுக்கின்ற நாள். உங்களுடைய துடிதுடிப்பான இளமைங்கிறத விட ஒரு சுறுசுறுப்பான செயல்னாலையும் அறிவார்ந்த செயல்கள்னாலும் உங்களை சுற்றி இருக்கிற வட்டாரங்கள் உங்களை பார்த்து புகழ்வாங்க. அந்த மாதிரி ஒரு புகழ்ச்சியை பெறுகின்ற, வருமானத்தை பெறுகின்ற அற்புதமான நாள். மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் இருக்கும், சிறப்பாக இருப்பீங்க. ஆனால் விரயங்கள் நிறைய நடைபெறும். ஹெல்த்தில் சின்னதாக தொந்தரவுகள் வரும். குடும்பத்திற்காக நம்ம கஷ்டப்பட்டு சேமிக்கணும்னு ஒரு 3000 ரூபா சம்பாரித்து கொண்டு வருவோங்க. ஆனால் கரெக்டாக 3000 ரூபாய்க்கு அம்மா ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க. வீண் விரயம் ஆகும் இன்றைக்கி. அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது, மேலாண்மை செய்ய வேண்டியது அவசியம். திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். தொழில் பொருளாதாரம் சார்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளரக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த அத்தனை நெருக்கடிகளும் குறையும். சரிங்களா? அதேபோல் குடும்பத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும். கல்வியில் ஏற்றம் உண்டு. சரிங்களா? புனர்பூசம், மிதுன கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிடணுங்க. கொஞ்சம் விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். குறிப்பாக மருத்துவ விரயங்கள், அதே போல் இன்றைக்கி அனாவசிய விரயங்கள் கொஞ்சம் ஆடம்பரமாக எதுவும் செயல்படுத்தி கடன் தொந்தரவு ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் தொட்டதெல்லாம் தொடங்குகின்ற நாள். வெளியூர் முயற்சிகள் மேன்மை உறுகின்ற நாள். பூர்வீக தொட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு வருமான ஓட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத திடீர் உதவிகள் கிடைக்கும், திடீர் வருமானங்கள் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. ஆயில்யத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கி 2 விஷயங்க. ஒன்று அலைச்சல், இன்னொன்று உடல்நிலை தொந்தரவு. இந்த 2த்தில் ஏதேனும் ஒன்று தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் கூடுமான வரையில் உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடோடு இருந்துங்க ஹெல்த்தை மீட் எடுத்துக்கிடலாம். வீணாக எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் ஒரு செயலில் இறங்குறதை தடுத்துக்கிடுங்க. அலைச்சலை குறைச்சிக்கிடலாம் அல்லது விரயங்களை குறைச்சிக்கிடலாம். சரிங்களா? திட்டமிடல் அவசியம். சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இனிதே கிடைக்கும். மகம் மற்றும் பூரம் இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்குமே வேலை நல்லா கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு நிறைய பேர் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல பெயர் பெறுவீங்க. வருமான ரீதியாக தி பெஸ்ட் டே இந்த டே. குறிப்பாக தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் உங்கள் போட்டிகளை எல்லாம் கடந்து வருமான ரீதியாக நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். கடன் தொந்தரவுகள் குறைஞ்சு போயிடும். உத்திரம், சிம்ம மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும்.
எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்றது மாதிரி ஒரு 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 சூழலை எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அதுதான் இங்கே தடைப்படும். உங்களுடைய பேர் கெட்டுறதுக்கோ அல்லது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கோ இன்றைய தினம் வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இன்றைய நாள் கொஞ்சம் நிதானித்து நீங்கள் இருக்க வேண்டிய நாள், பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக ரெண்டுத்துலேயுமே. சரிங்களா? ஹஸ்தம், ஹஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியலும் அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் மேன்மை பெறுகின்ற நாள், நல்ல பெயர் பெறுகின்ற நாள், ஒரு சிலர் ப்ரமோஷன் கூட கிடைக்குங்க. அந்த மாதிரியான யோக நாளாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆலய தரிசனங்கள் செய்வது, தொலை தூர பயணங்கள் செய்வதுன்னு ஒரு சிறப்பான நாள் இந்த நாள். சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கிடணும் நண்பர்களே. இன்றைக்கி ஹெல்த்தில் தான் தொந்தரவே உங்களுக்கு. ஒரு சிலருக்கு அவசரப்பட்டு வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு இல்லாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது கொஞ்சம் சித்திர நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி தவிர்த்துக்கிடணும். ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். சரிங்களா? இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க. சுவாதி, சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் வெளியூர் பயணங்கள் சிறப்பாக அமையும். ஏற்கனவே வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அளவு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். தகப்பனாருக்கு இருந்து வந்த தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் இன்றைக்கி படிப்படியாக குறைஞ்சு மருத்துவ செலவு குறையும். சரிங்களா? விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு ஒரு பெரிய யோக தினம் அப்படின்னு ஒன்றும் சொல்லிட முடியாது. உடல்நிலையில் பார்த்து இருந்துக்கிடணும். பொருளாதார ரீதியாக எதிர்பாராத திடீர் செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் எச்செயலிலும் அலைச்சல்களை அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைவதனால் பெருசாக முக்கிய விஷயங்கள் எதுவும் செய்யாமல் முன்னெடுக்காமல் இருக்கிறது நல்லது. அது பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? சரி. அனுஷம், அனுச நட்சத்திரத்தை பொறுத்த முடியலும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையும். அல்லது ஏதாவது ஒரு முக்கிய ஃபங்க்ஷன் வச்சுட்டு அதுக்கு பொருளாதாரத்தை திரட்டுறதுக்காக திணறிக்கிட்டு இருப்பீங்க, அதை திரட்டுறதுக்கான ஒரு பலம் கிடச்சிரும். அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள். எதுலேயும் உருன்னு இருக்கிற நீங்கள் இன்றைக்கி ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க. அதனால் அனைவரால் விரும்பப்படுகின்ற நபராக இன்றைய தினம் நீங்கள் மாற்றம் பெறுவீர்கள். கேட்டை, கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் நடந்துருவீங்க. என்ன எல்லாவற்றையும் செஞ்சுட்டு கடைசியில் இதை பண்ணாமல் விட்டியப்பா, என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஒரு 4 பேர் கேட்குற மாதிரி கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனை உண்டு பண்ணிடுவீங்க. அதனால் கொஞ்சம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதன் பின் விளைவு என்ன அப்படிங்கிறத சிந்திச்சு இன்றைக்கி செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது நண்பர்களே. அதனால் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானிச்சிருக்கிறது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். தனுசு, தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரம் மற்றும் பூராட நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்குமே உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டு. பேங்க் லோன்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கான அமைப்பு உண்டு. தொழில் சார்ந்து நல்ல நகர்வுகளை ஏற்படுத்தும். நல்ல பெயர் புகழை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நாள் ஆகச்சிறந்த மேன்மைகள். வருமான ரீதியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கிரேட் உயர்றதாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. சரிங்களா? இது ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைக்கி தொழில் உத்தியோகம் ஆகச்சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அதுபோல் ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள், கௌரவ அந்தஸ்துகளும் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். உத்திராடம், தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளால் சில மனசங்கடம் ஏற்படும். இல்லை பிள்ளைகளோடவே நேரடியாக கருத்து வேறுபாடு ஏற்படும். அல்லது மன ரீதியாக பார்த்திங்கன்னா வீண் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு உடல்நிலையில் தொந்தரவு பண்ணும், பார்த்துருந்துக்கிடுங்க. திருவோணம், திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் அன்பு நண்பர்களே, பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெறுகின்ற நாள், காதல் வெற்றி பெறுகின்ற நாள், பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேருகின்ற நாள், அல்லது அது சார்ந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. அவிட்டம், மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்கள் தன்னை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு மேன்மையான நாள் மாதிரி தான் தெரியும். ஆனால் இது ஒரு காணல் நீர் போல். இன்றைக்கி பொருளாதாரத்தில் ஏற்றம் வர மாதிரி தெரியும், ஆனால் மந்தமாக தான் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவுகளை செய்யக்கூடியது மாதிரியான நாள். தொழில் எதுவும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? சதயம், சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் காசு பண சேர்க்கை சிறப்பாக அமையுங்க. புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டுங்க. காதலில் வெற்றி ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. தடைபட்டு இருந்த படிப்பை மீண்டும் படிக்கிறதுக்கான சில வாய்ப்புகளும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். பயன்படுத்திக்கிடுங்க. புரட்டாதி, கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஹெல்த்து தான் இன்றைக்கி கொஞ்சம் தொந்தரவாகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்களுடைய சில செயல்பாடுகள் பிறருக்கு அதிருப்தியை தரலாம், அல்லது உங்களுடைய எப்படி சொல்லுங்க ஒரு கெட்ட பேர் வாங்குற மாதிரி ஏதாவது நீங்கள் செஞ்சுருவீங்க கேரக்டர் வைஸ். இன்னும் நான் ஒன்று நல்ல பையன் நினச்சேன், என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று. அதனால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நிதானித்த செயல்பாடுகளை பிரதானமாக கொள்ள வேண்டியது மிக அவசியம். சரிங்களா? உத்திரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். நீண்ட நாளாக விற்க முடியாத அல்லது டாக்குமெண்டேஷன் பிரச்சனையாக இருந்து ஏதேனும் ஒரு சொத்துக்களை விற்கிறதுக்கான சில வழிவகைகள் இன்றைக்கி கிடைக்கும். ரேவதி, ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள்
கொஞ்சம் நிதானிச்சிருக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். வீண் விரயங்களையும் வீண் அலைச்சல்களையும் ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இருப்பதனால் முக்கிய விஷயங்கள் எதுலேயும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதேபோல் யாருக்கு இந்த ஜவாப் ஜாமீன்லாம் போட்டு அவசரப்பட்டு எதுவும் கையெழுத்து போட்டு கொடுத்துறாதீங்க. இன்றைய தினம் நீங்கள் எடுக்கின்ற சில முடிவுகள், நீங்கள் சொல்லுகின்ற சில வார்த்தைகளால் சில பிரச்சனைகளில் சிக்குவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அப்படிங்கிறதுனால இதிலும் சற்று நிதானித்து இருங்கள். அதுதான் உங்களுக்கு பிரதானமானது. பெருமாள் வழிபாடு செய்வது இன்றைய தினம் பிரச்சனைகளை குறைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுலையும் தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம் நண்பர்களே. சரிங்களா? ஹெல்த்தையும் பார்த்துக்கிடுங்க. அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.